என்று வாழ்த்திடுவீரே வணங்கிடும் என்ன என்று நிறைய 6 பேரா போனா கூட்டம் குறைஞ்சிருக்கும். ஏதேனும் வர வேண்டும். நீ வரையா நீ ஏன் ஏதேனும் வர வேண்டும் அம்மாவாது தாங்கள் ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் என்றும் இதோ முகவலோடு அகவலோடு இருக்க வேண்டும். வாழ்க பல்லாடு. சென்று பாருங்கள். புலவரே தங்கள் எதுவும் வர வேண்டுமா? சும்மா கேளு தயங்காம கேளு. என்னப்பா நவராத்திர மாளிகை வேணுமா? அதான் வேணாம். பாரிஜாத அந்த தோட்டம் வேணுமா? இருந்தீங்க கேட்க விடுங்க. இவ்வளவு தூரம் கொட்டதெல்லாம் பேசணும்ல, கொஞ்சம் பெருமையா உயர்த்தி வாழ்த்துங்க சார். உயர்த்தி வாழ்த்து வேணுமா? வாழ்க பல்லாண்டு. வந்தாரை வரவேற்பதும் வந்தார். என்ன சுருக்கமா முடிக்கிறீ சாமி? என்ன செய்யணும்? நேராயிடுச்சு ஒழுக்கமா ஓடி போயிரு. நான் கதையை நடத்தணும். கொஞ்சம் உயர்வா தூக்கி வச்சு பேசுங்க சாமி. மிக உயர்வாகவா? உண்மையிலே மனதிலிருந்து ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒரு மனிதனை அழ வைப்பது வெகு சுலபம். ஆனா ஒரு மனிதனை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னதான் உங்க பழப்பு சிரிப்பா சிரிச்சு போனாலும் அடுத்தவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. என்னப்பா உங்க குடும்பம் சிரிப்பா சிரிச்சாலும் ஏய் அப்படியே சொல்றேன். அப்படி சிரிக்க வைக்கிறதே உங்க பழப்பா இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. வாழ்க பல்லாண்டு. உங்களை வாழ்த்த வயதில்லை போட்டுக்க பேசும். வாழ்க பல்லாண்டு. அட என்னையா என்ன உயர்வா எதிர்பார்க்கிறீங்க? இதுக்கு மேல என்ன டாப்ல நலிந்து வரக்கூடிய இந்த நாடக கலையை கடந்த 34 ஆண்டு காலமாக என்ன என்னமோ சங்கத்துல பென்ஷன் வாங்குற மாதிரி இல்லையா? கொடுக்க வேண்டியதே கொடுக்கல. இதை மட்டும் கொடுத்துருவாங்களா? வேலையா பாருப்பா. என்னப்பா பெருமையா சொல்லுங்க. என்ன பெருமையா? உயர்வா சொல்லுங்க. உயர்வா என்னையா? ரொம்ப வெயிட்டா சொல்லுங்க. உங்களையும் மனமாற வாழ்த்துகின்றேன். வாழ்க பல்லாண்டு. போயிட்டு வாங்க. போங்க. போப்பா. போயா. போடா வெண்ண போடா. முதவே சொல்லிட்டா போயிருக்க மாட்டாங்களா? இந்த பூரா போயிட்டாங்க புறப்பட்டாங்க. சேர்ந்து நீயும் போய் கிளம்பு. அருமையான வரவேற்பு. வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் அதற்கேற்றபடி வரவேற்று உங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமை. இதோ என் வாழ்த்து உங்களுக்காக. பூப்போடே உன் புன்னகையில் பொன்னுலகினை கண்டேனம்மா. பூப்போடே உன் புன்னகையில் கண்டேனம்மா. கண்ணின் மணியே
உலகினை கண்டேனம்மா. வாழ்க மகனை வாழ்க சகல கலைஞானம் பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்க 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 விட என் மனமாற உங்களை வாழ்த்தி உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாக நான் கேள்வியுற்றிருந்தால் உங்கள் வாயிலாக கேட்க வேண்டும். கேட்கலாமா வள்ளி நாயகம்? முறையோட தட்டின ஒருத்தே முறை தவறி தட்டின ஒருத்தே முறையோட தட்டின காரணத்தினாலே பொற்கை பாண்டிய சிறப்பு ஏற்பட்டுச்சு. முறை தவறி தட்டிய காரணத்தினாலே நீ எதை தேடி வந்தாயோ உன்னுடைய உடம்பெல்லாம் அதேவாகவே கடவுது என்ற சாபத்தை பெற்றவள் இந்திராகப்பட்டவன். நடந்தது என்ன, நடக்க போறது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ன என்ற காலங்களை உணரக்கூடிய தன்மை நாரதர் மகரிஷியிடம் உண்டு. அதே போல மகாவிஷ்ணு மகாலட்சுமி அந்த படத்துக்கு போய் வரக்கூடிய வல்லமை படைத்தவர் தாங்களே அப்பேற்பட்ட நாரதர் மகரிஷி என்னிடம் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். கேளுங்க. கேள்விக்கு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் தர காத்துக்கிட்டே இருக்கேன். என்ன கேட்கணுமோ கேட்கலாம். கேட்கறதுக்கு முன்னாடி உன்னை பற்றி விவரங்களை கேட்க வேணும்னு நான் சொன்னேன். ஆனா அதுக்கு முன்னாடியே முறையோடு தட்டுனா முறை தவறு தட்டுனா அதனால யார் யாருக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படியே இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா பேசணுன்ற ஆர்வம் உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் கதைப்படி கேட்கறதுக்கு முன்னாடியே உங்க விவரத்தை காட்ட பாக்குறீங்க. அப்படி என்ன விவரம் இருக்குன்னு நான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி கதை முறைப்படி உங்களை பற்றிய முதற்கட்ட விசாரணையாக வண்டிவிழி கற்கண்டு மொழி மாதே மாதிருக்கும் நாடு சொல் மாதிருக்கும் நாடு சொல் ஞான நிலை காணும் நான் கேட்டதுக்கு நீங்க சொல்றதும் பொருள். இன்னொரு விஷயம் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. நீங்க எவ்வளியா பொருளில அவ்வளியாகவே நானும் வருவேன். எப்படி பேசுறேன் அதே மாதிரியே நானும் பேசுவேன் அப்படின்ற பொருளும் கூட. சரிங்களா? கதையின் முறைப்படி கேட்ட கேள்விக்கு கதையின் முறைப்படி நல்ல விளக்கம். சந்தோஷம். உன்னை பற்றி விவரம் கேட்கிறமான முறையோடு தட்டினான் ஒருவன் அவனுக்கு அது கிடைச்சிச்சு. முறை தவறி போய் தட்டினா ஒருத்தன் அவனுக்கு இது கிடைச்சிச்சு என்று உங்கள் விவரத்தை காட்ட மாட்டீர்கள் வெளிநாயகம். இது எப்படி இந்த ரெண்டு வரி மட்டும் தெரியுமா அது உள்ள கதையும் தெரியுமா? என்ன கேட்டா நான் தான். நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் காத்துக்கிட்டே. முறை தவறி தட்டியதாக யாருன்னு சொன்னீங்க? யாரு? முறை தவறி தட்டினான்னு சொன்னீங்க. இந்திரனாகப்பட்டவன். எங்க போய் தட்டினான்னா கௌதம் மகரிஷியோட வீட்டை போய் தட்டினான். அவன் தட்டுறதுக்கு முன்னாடி அவன் இந்திரனா போய் தட்டினானா? இந்திரனா தட்ட கிடையாது. வேற அதே மாதிரி சும்மா இருந்தவா நீங்க எல்லாம் போய் பூலோகத்துல ஒரு அழகான பெண்மணி இருக்கா அப்படின்னு அழகை எடுத்து சொல்லி அவன் இருக்க முடியாம அடுத்தவன் மனைவி என்று தெரிந்தும் அங்கேருந்து ஒரு கதவை தட்டினேன். கதையெல்லாம் நல்லா சொல்ற. ஆனா கதையுடைய கரு தவறி போச்சு. என்ன கரு தவறி போச்சு? பூலோகத்துல இப்படி ஒரு பெண்மணி இருக்காப்பான்னு நான் ஒருத்தர் சொல்றேன்னா அப்ப அதுக்கு முன்னாடி அவன் அந்த பிள்ளையை தெரியாதுன்னு அர்த்தம். இதுவே ஒரு பிள்ளையை தெரிஞ்சிருந்தா ஏப்பா நீ திருமணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு பெண்ணை அவர் திருமணம் முடிச்சாரே அவர் இப்ப அவன் எவ்வளவு நல்லா இருக்கா தெரியுமாப்பா, மகிழ்ச்சியா இருக்காப்பா தெரியுமா? அப்ப யாரோ ஒரு பெண்மணி சொல்லல, இந்திரன் திருமணம் செய்வதற்கு தயாராக இருந்த பெண்மணி தான் யாரு? அகலிகை. எப்படி தயாரானதா? நீங்க தயாரானது நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல அப்ப அந்த பெண்ணை தெரியலன்னா பரவாயில்ல, போய் சொல்லக்கூடாது. தெரிஞ்ச பெண்ணு தானே, திருமணம் பண்ணிக்க வேண்டிய பெண்ணு தானே, அந்த பெண்ணை பற்றி போய் சொன்னால் தவறான நீங்க கேட்க வரீங்க. தவறு பாருங்க. தெரியாத பொண்ணு கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு அழகான பெண்ணு இருக்கா அப்படின்னு. தன் ஆசைப்பட்டவ தனக்கு கிடைக்க வேண்டியவள் அடுத்தவனுக்கு கிடைத்து மனைவியாக இருக்கக்கூடியவள் அவளை போய் சொல்லலாமா? முதல்ல சொன்னாக்க அவளுடைய ஆசை ஏற்பட்டு அங்கேருந்து வந்து குடும்பமே கெட்டு போயிடுச்சு. என்ன நீங்க விளக்கத்தை கொண்டு வர பாக்குறீங்க? நீங்க விஷயத்தை புரிஞ்சு பேசு. ஒரு ஒரு பெண்ணை பற்றி ஒரு இல்லாத பொழுது தவறா கூறுவது தவறு. அவள் பெருமையை கூறுவது சிறப்பு. இப்ப இந்திரன் இருக்கான் இல்லையா, இந்திரனுக்கு மொத்தம் 8 முண்டாட்டி. இந்திரனை கல்யாணம் பண்ணினானா 8ஓட சேர்த்து 9ஆம் மணியா இருந்திருப்பா. சொல்றேன், உன்னோட 9ஆம் மணியா இருக்கிறதுக்கு கௌதமருக்கு மட்டும் ஒரே ஒரு பத்தினியாக இன்னைக்கு அகலிகின்ற 7 கற்பகரசில் ஒருத்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்படி ஒரு பெண்ணை பத்தி ஒரு பெருமையை, நீ நல்ல பெண்ணா இருக்க, உன் பெருமையை பத்தி மேலோகத்தை பேசினா அது தப்பாகுமா? பெருமையை பத்தி நல்லவள்கிட்ட போய் சொல்லலாம், ஏத்துக்கிறவள்கிட்ட போயிட்டு. ஆனா நீங்க பெருமையாக போய் சொல்ல போய் அவன் பெருமையா நினைச்சு பூலோகத்துல நல்லா இருக்காங்க. நல்லவங்கள்ட்ட போய் சொல்லலாம் சொல்ற பத்தியா? இந்திரன் நல்லா கேட்டுங்க, இந்திரன் நல்லவன் தான் இந்திரன். ஆனா அந்த பெண்ணை பார்த்து ஆசை பண்ணா அதுக்கு தவறு. அதான் சரி சொல்லப்படுறது. இப்ப போட்டி வச்சாங்க என்ன போட்டி? யாரு உலகத்துல
இரண்டு பக்கம் தலை உள்ள பசுவை யார் பார்க்கிறார்களோ எங்கேயாச்சும் அவர்களுக்கு பசுவுக்கு ரெண்டு தலை இருக்குமா? இருக்காது. ஆனா போட்டி அதுதான். ஆமா, இரண்டு தலை உள்ள பசுவை பார்த்தா அகலிகை அவங்களுக்கு. இந்த போட்டியில கலந்து ரெண்டு பேருங்க. ரெண்டு பேரு இந்திரன் கௌதம மகரிஷி. இப்ப இந்திரன் உலகம்லாம் தேடி பாக்குறான். ஆனா எங்கேயுமே இரண்டு தலை உள்ள பசுவை பார்க்க முடியல. இப்பதான் தோல்வி வந்துவிட்டேன். ஆனா கௌதம மகரிஷி மேலா போனார் கூடத்துக்கு. அங்கே ஒரு பசு ஒரு கன்றை ஈண்டு கொண்டு இருக்குது. கன்றை ஈடும் பொழுது முதல்ல என்ன வெளியே தலை வெளியே வரும். அப்ப பசுக்கு இருக்கிற தலை ஒண்ணு, கண்ணு பிடிக்கிற தலை ஒண்ணு. அப்ப ரெண்டு தலையில பசுவை பார்த்து நிரூபிச்சு அகலிய கல்யாணம் பண்ணார். சரி வந்தா இதற்காக வந்தாயோ அந்த 1000 பெண்குடிகளா வரட்டும். ஒருத்தர் 1000 பெண்குடியோட உலகத்தை சுத்த முடியுமா? சுத்த முடியாது. அப்ப அந்த சாபத்தி விமோசனம் மாத்தி அந்த 1000 பெண்குடியும் என்னவா மாறுச்சு? மயில் இருக்கையில கண்களாக மாறினது. முதல்ல அவனத்தை கண்ணா மாறுச்சு. அதுக்கப்புறம் முருக பிரமாண பார்த்து அந்த கண்ணெல்லாம் எடுத்து அவனுக்கு கண்ணா வந்து வெளியில தலை காட்ட முடியாம தாமரை தடாகத்திலே ஒளிஞ்சிருந்த காரணத்தினால உள்ள எந்த சரி வராத அப்படின்றது முருக பெருமான் மோட்சம் கொடுத்தாரு. அப்ப முறை தவறி போய் தட்டி அவனுக்கு கிடைத்தது முருக பெருமானுடைய அருளான ஒரு சிறப்பு. இது முறை தவறி முறையோட தட்டினான்னு சொன்னீங்க. பொற்கை பாண்டியன் யாரு? பொற்கை பாண்டியன். இந்த கேள்வி முதல்ல காதல விழுதா? என்ன நல்லா விழுது? உங்களுக்கு விழுதா? முதல்ல விழுந்தா நீ இப்படி பதில் சொல்ல மாட்டீங்க. ஏன் நல்லா தான் சொல்லிருக்கேன். என்ன இப்படி நீ நல்லா சொன்னியாலே நான் சொல்லணும். தவறாது சொன்னா ஒரு கேள்வி கேட்கிறேன். தவறாதான் சொல்றேன். நான் சரியா சொல்றேன். உங்களுக்கு வேணா தெரியல அறிவாளி என்ன பண்ணணும்? சாமி எதை வச்சு தவறுன்னு சொல்றீங்க? அப்படி கேட்கணும். இல்ல நல்ல அறிவாளி கேட்கணும். கேளு. நான் தவறா சொல்லிருந்தா கேட்கலாம். அத தவறா சொல்றேன். நான் சரியா தானே சொல்லிருக்கேன். வாதி இதுல ஒருத்தர் சில பேர் நான் பண்றதுதான் சரி அப்படி பண்றா பாத்தியா? அவங்கள மாதிரி முட்டாள உலகத்துல கிடையாது. நீ அதை பண்ணாத. நான் தப்புன்னு சொல்றேன். எப்படி தப்புன்னு கேளு சொல்றேன். என்ன தவறு கேளுங்க. அப்படி கேளு. என்ன தவறு? முறையோட தட்டுனா யாரும் கேட்டல. ஆமா. முறையோட தட்டுனனுக்கு என்ன கிடைச்சுன்னு நான் கேட்டேனா? கேட்டீங்க. அப்படி கேட்டா நீ சொல்லலாம் சுவாமி அவனுக்கு பொற்கை பாண்டியன் பேர் கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். ஆனா என் கேள்வி அது இல்லை. முறையோடு தட்டியவன் யாரு? தட்டும்போது அவனுக்கு பொற்கை இருந்துச்சா? கிடையாது. தட்டிட்டான், கையை வெட்டியாச்சு. மன்னன் கை இல்லாம இருக்கலாமா? இருக்க முடியாது. அப்ப கை இல்லாம இருக்க கூடாது. பொன்னால் செய்யப்பட்ட கையை பொறுத்தினார்கள். அவன் பேர் என்ன? பொற்கை பாண்டியன். அப்ப தட்டிய பிறகு அவனுக்கு கிடைச்சதுதான் பொற்கை. தட்டும் போது அவனுக்கு உண்மையான கை இருந்துச்சுல, அப்ப அவனுக்கு பொற்கை பாண்டியன் பேர் இருந்துச்சா? கிடையாது. அப்ப அவன் பேரு குலசேகர பாண்டியன். அப்ப முறையோடு தட்டியது யாருன்னா நீ என்னன்னு சொல்லணும்? குலசேகர பாண்டியன் பொற்கை பாண்டியன் சொல்லலாமா? அவருடைய சிறப்புகளை சொல்றது தவிர அப்புறம் வந்துச்சு தட்டபோது அவனுக்கு குலசேகர பாண்டியன் தானே பேரு. அப்படி சொன்னா தப்பு தானே? என்ன சொல்றேன்? என்ன இருந்தாலும் என் கேள்வியை நன்றாக புரிந்து கொண்டு நீ பதில் சொன்னீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம் இருக்குது. அவனுடைய சிறப்பை சொல்லி அப்படி சொல்ல நான் சொன்னது தவறு கிடையாது. சரி கடைசி இயற்பெயர் உங்க குலசேகர பாண்டியன் பேர் மாறி அவனுக்கு பொற்கை பாண்டியன் பேர் வச்சுது. அவன் பாண்டிய வம்சத்துல பிறந்த 8வது மன்னன் தான் அவன். யாரு? பாண்டிய மன்னன். பொற்கை பாண்டியன் ஒரு சிறப்பு. இப்ப பாண்டு மன்னன் இருந்தா தெரியுமா? ஆமா. யார் அவன்? பாண்டு மன்னன். கேள்விப்பட்டிருக்க? பாண்டு மன்னன் யாரு? மகாபாரதத்துல திருதராஷ்டிரன் பாண்டு மன்னன் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஆமா. அண்ணா ஒருதாய் பிள்ளைகள் இல்ல, ஒவ்வொருத்தரும் பிறந்தவங்க. அம்பிகைக்கு பாண்டு பிறக்கிறான், அம்பாலிகைக்கு திருதராஷ்டிரன் பிறக்கிறான். பாண்டுடைய பிள்ளைகள் தான் பாண்டவர்கள். ஆமா பாண்டவர்கள். திருதராஷ்டிரன் பிள்ளைகள் கௌரவர்கள். அப்ப மகாபாரத கருவி கூட படிச்சிருக்கீங்க அப்படிதானே? சரி இப்ப பாண்டுக்கு எத்தனை பிள்ளை? பாண்டுக்கு 5 பிள்ளைங்க. யாரெல்லாம் தெரியுமா? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். என்னமா கேள்வியே கேட்ட முடியல, பட்டு பட்டு அடிக்கிறியமா? தெரிஞ்ச சொல்லுங்க. ஒழுங்கா அடிச்சாலும் பரவாயில்லையே, தர்த்திரியை முடிச்ச மாதிரி தப்பா அடிச்சுட்டு இருக்க. தர்த்திரியை முடிச்ச மாதிரி நீங்க பேசாதீங்க. முதல்ல நான் பேசுறது போல தவறு தவறுன்னு சொன்னாங்க, அப்புறம் என்ன கேக்குறேன்? இப்ப நான் ஆரம்பத்தை தவறுனே நான் நிரூபிச்சு காட்டுறேனா? ஆமா. இப்போ தவறுனா நல்ல மனுஷன் என்ன கேட்கணும்? சாமி எதற்காக அப்படி சொல்லிட்டீர்கள்? விளக்கத்தை கோங்க என்று அல்லவா தாங்க கேட்க வேண்டும். வழியாயம் என்ன தவறா சொல்லிவிட்டேன் நான்? பேசாதங்க இல்லை சார் கொஞ்சம் கூட்டி வச்சுருவேன், வேற ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா என் வாய்ஸே ஒரு பேஸ் வாய்ஸ், அதுக்காக சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை. ஆக அந்த அடிப்படையிலே அப்படி ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்ப தாயாரு ஒரு விஷயம் இங்க நல்ல விஷயம் என்ன பண்ணணும்? சுவாமி ஏன் தப்புறீங்க கேட்கறல? என்ன நீ வாயை திறந்துட்டாவே சரியா போயிடலாம். ஏன் அப்படி கத்துறாருன்னு தெரியல. என்ன தவறா சொல்லிட்டேன்? பொண்ணாமா பார்க்க வந்திருக்கேன், ரொம்ப பகுமானமா பேசுறதுக்கு. எனக்கு வள்ளி வேஷம் ஒரு எல்லாருமே எனக்கு எதிரிங்க. முதல்ல முடிச்சாவே பாவம் நினைக்கிறேன். நான் பெயரை கேட்டாவே எனக்கு அப்படித்தான் வரேன். இருக்க நேர்ல பார்க்கும்போது அதுக்கு நேரம் நான் வரல. ஏன்னா பாம்புக்கு கிரிக்கு என்னைக்கு ஒத்துக்கூடாது. இதுக்கு ஏன் காரணம்னா காரணம் இருக்கா? எந்த காரணமும் இல்லை. ஆனா பிடிக்கிறதா பிடிக்கிறது. அது மாதிரி என் கேள்விக்கு நீங்க நியாயமா பதில் சொன்னீங்கன்னா
ஒத்துக்கிட்டு தப்பு. கேட்கறதுக்கெல்லாம் சரியா சொல்லிக்கிட்டு அப்புறம் நியாயமா சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. சரி. புதுசா ஒரு கதை ஒண்ணு சொல்லவா? மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர் சொன்னேன். யாரா பேர் தெரியும்? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 1000 வாட்டி கேட்டாலும் சொல்லுவேன். 1000 தடவை தப்பா தானே சொல்ற? தப்பா தானே சொல்ற? மொத்தம் எத்தனை பேரு? 5 பேர். 5 பேரை கேட்டா பிடிக்காத மாமா. எத்தனை பேர் சொல்லணும்? 5 பேரை கேட்டா 5 பேரை சொன்னா தானே இந்த பிள்ளை அறிவாளி நான் ஒத்துக்குவேன். வெறும் 4 பேர் சொல்லி போட்டு நான் 5 சொன்னேன். அதையும் சுத்தமா 1000 வாட்டி சொல்லுமா? வெறும் 4 பேரை நீ 1000 வாட்டி சொல்லு, 5000 வாட்டி சொல்லு, என்ன பிரச்சனை? அமைதியா இருங்க, சத்தமா இருங்க. பொட்டியை நோக்கி விடுவேன். சரி பாத்துக்க. யார் பொட்டிய? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேர் தானே? 4 தானே சொல்ற? அறிவியல் உனக்கு ஒரு பாண்டவர் பேரு 5 பேர். பிடிக்காத மாமா எத்தனை மாமா சொல்லுச்சு? 5 வந்துருச்சு. அப்ப நீ நோக்க வேண்டியதான் பொட்டிய. யார் பக்கமே இருக்கீங்க? நீங்க பொட்டிக்காரரு யார் பக்கம் இருக்கீங்க? அநியாயத்துக்கு துணை போறீங்களே, நியாயமா இருக்கா உங்களுக்கு? சொல்லுமா சொல்லுமா. சொல்லுமா. 4 பேர் சொல்லிவிட்டு 5 சொன்னேன், 1 சொல்லு. எப்படி எந்த பேர் வருமா? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். நான் தானே சொல்றேன். ஆமா இருங்க, நான் தான் சொல்றேன். இருங்க, எந்த பொட்டிக்கார மாமா இது எதுக்கு மாமா சிரிக்கிறிய? இவன் நான் சொல்லி இவன் ஒத்துக்கிட்டாலும் திட்டுறேன், ஒத்துக்கலைனாலும் திட்டுறேன் அப்படின்னா எந்த கணக்குல வரீங்க? நான் சொல்றேன் இப்ப. பீமன் ஆமா என்னைக்குங்க? 1 அர்ஜுனன் 2 நகுலன் 3 சகாதேவன் 4 எத்தனை வந்திருக்கு? 4. அப்ப இந்த 4 பேர் சொல்லிவிட்டு நான் 5 சொன்னேன். 5 ஏன் குதிக்கிற? தர்மன் எங்க போனா? அவனையும் சொல்ற. அப்ப யாரு? அவன் பாண்டவர்கள் இல்ல இல்ல. பாண்டவர்கள் யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். எப்படி பாண்டவர்கள் இல்லைன்னு சொல்றீங்க? பாண்டவர்கள் இல்ல. ஏய் தர்மத்தின் சிறந்தவன். ரொம்ப அதிகமா பேசாத சரியா? தர்மத்துல சிறந்தவன் தர்மன் தான் உலகமே சொல்லுது. அவன் பாண்டவர்கள் இல்லையே. அது மூத்தவனுக்கு எப்படி பாண்டவர்கள் சொல்றீங்க? நான் மூத்தவன். எப்படி பாண்டவர்கள் சொல்றீங்க? உன்னை விட ரொம்ப விவரமான ஆளு. இது பெரிய சமைப்பா வேற உனக்கு அங்கீகாரம் கொடுத்து கூட்டியாரு. தம்பி மாதவா பார்த்து பேசுப்பா. இந்த அம்மா நாடெல்லாம் அப்படியே அலற வச்சுக்கிட்டு இருக்கு. என்ன அலற வச்சு என்ன பேசுறா? நீங்க பெரிய இவரு நீங்க பேச கேட்ட மகாபாரதமே உனக்கு தெரியல. இதுக்கப்புறம் நீ என்ன பேச போற? நான் என்ன பேசினாலும் தவறுன்னு சொல்லி காட்டுறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. முருகாக்கார மாமா ஏறி உட்காருங்க மாமா. நம்ம பாட்டை பாடி கதையை நடத்துவோம். காலத்தை வீணாய் வள்ளியா மௌலியா ஒரு நார்மல் பாட்டு பாடுறேன். சரி 4 பேர் தான் இருங்க. 4 பேர் தான் நான் சொல்றத ஒத்துக்கிறேன். எப்படி 4 பேர் சொன்னா 5 பேர் சொல்றேன். நீங்க 4 பேர் சொல்றீங்க. எப்படி 4 பேர்? பாட்டு பாடும்போது சும்மா இருந்துட்டு வசனம் பேச போதா? சரி இல்ல மாமா. எப்ப இந்த பிள்ளைங்க பாட்டு நிப்பாடி பிடிச்சோம் வெட்டி மேல கை வச்சு நீங்க இறங்கி தூக்கம் வருதா? போய் தூக்கிக்க பாத்துக்கிறேன். எவ்வளவு குளிர் இருந்தா தருமன்ற பேர் சொல்றீங்க சொல்லலாமா? அப்படிதான் சொல்லுவேன். நான் சொல்லக்கூடாது. ஏன் கூடாது? அப்படி ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா அது பேரே இல்ல. படிக்கிற மாமா உங்க பேர் என்ன மாமா? என் பேர் ரவிராஜ். ரவிராஜ். இதுக்காக உங்களுக்கு பெட்டிக்காரன் பேர் இருக்கு இல்ல. நீங்க பாக்குற தொழில் தானே அது. ஆமா. மிருதக்காரன். உங்களுக்கு மிருதக்காரன் பேர் வச்சாங்க. உங்க பேர் என்ன? பேர் இருக்குல்ல நல்ல பேர் கேட்ட போனா சந்தோஷம். மாமா உங்க பேரு? சரி நல்ல பேர் தான். எல்லா பேரும் சொன்ன நேரம் ஆகி பேரா. அப்ப பட்ட பேர் ஒண்ணு இருக்கு, உண்மையான பேர் ஒண்ணு இருக்கு. காலம் நல்லா வாங்கணும். எப்ப ஏன் நான் சொன்னது தப்புன்னு அதே வள்ளி 5 சொல்லிடுச்சுல துணை பாத்துக்கிறேன். 5 பேரும் அரண்மனை தங்கி இருக்கிற பொழுது துணியில் என்ன பண்றான்? அரக்கு மாடி நெருப்பு வச்சு கொளுத்திட்டான். கொளுத்தின உடனே எல்லாரும் பாண்டவர்கள் 5 பேருமே காத்துல தப்பிச்சு ஓடுறாங்க. ஓடுனா இந்த மூத்தவருக்கு ரொம்ப தாகம் அதிகமாயிடுச்சு. தண்ணி குடிக்கணும். தம்பி 4 பேர் அனுப்புறான். எப்ப போய் தண்ணி விடுறான். போனவே திரும்பல. போய் பார்த்தா செத்து கிடக்குறாங்க. ஏன்னா செத்து கிடக்குறாங்க பொழுது ஒருத்தன் சொல்றேன், ஏய் என் கேள்விக்கு பதில் சொல்லாம போனதாலதான் உன் தம்பி 4 பேரையும் நான் கொன்னேன். என் கேள்வி நீ பதில் சொல்லு, உன் தம்பி நான் தர்றேன். அப்படியாப்பா கேளுப்பா. 108 கேள்வி கேட்கிறேன். 108 கேள்விக்கும் பதில் சொன்னானா? எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்ன உடனே அப்பதான் இவன் திருப்பி சொல்றேன், எப்பா நீ பதில் சொல்லிட்ட, ஆனாலும் 4 பேரை தர முடியாது. யாராச்சும் ஒருத்தனை தர்றேன். உனக்கு யாரா வேணும் கேட்க பொழுது இவன் யாரை கேட்கிறான்? யாருக்கு? மாத்திரைக்கு 2வது மனைவிக்கு பிறந்த பிள்ளையை கேட்கிறான். நகுலனை கேட்கிறான். நகுலனை கேட்கிறான். அப்ப இவன் திருப்பி கேட்கிறான், ஏடா உன் தம்பியில மிகப்பெரிய வீரன் பீமன் அவனை கேளு. இல்ல அர்ஜுனே மிகப்பெரிய வில்லாளி அவனை கேளு. ஏன்டா நகுலனை கேட்ட? அப்பதான் சொல்றானா, எங்க அம்மாவுக்கு மூத்த பிள்ளை நான் இருக்கும்போது உயிரோட என் சின்னம்மாவோட மூத்த பிள்ளை இருக்கதானே தினமும், அதனாலதான் என் தம்பியை கேட்டேன் நகுலன். சொன்ன உடனே இவருக்கு அதிர்ச்சி தாங்க. ஏன்னா கூட பிறந்த தம்பியை கேட்கல, யாரோ பெற்ற பிள்ளையை கேட்கிறீடா. வாழ்நாள் முழுக்க நீ தர்மத்தோடு இருப்பதால் உனக்கு இன்று முதல் தருமன் என்று பெயர் சொல்லுகின்றேன் அப்படின்னு முடிச்சார். அப்ப இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன பேர் வந்துச்சு?
தர்மன் பேரு வந்துச்சு. பிறந்தோடனே அப்பா அம்மா பேரு பாட மாட்டாங்களா? அப்பாங்களே அதான பேரு. அப்ப தருமன் என்பது பட்ட பேர். உடனே நான் பட்ட பேரு காக்கில தட்ட பேர்லாம் கேட்கல, கேட்டது பாண்டவனுடைய பேரு. வேணா வாங்கி தரேன், கொண்டுட்டு போங்க. அதை வச்சு நீ போய் ஆக்கிட்டு இருக்க. அப்ப நீங்க எனக்கு தேவை பேரு தருமன். ஏன் சொல்ற? அவன் பட்ட பேரு. பேர் என்ன? யுதிஷ்டிரன். மறுக்கா சொல்லு. யுதிஷ்டிரன். பேர் கொஞ்சம் நிரடான பேரு. மறுபடியும் சொல்லு. யுதிஷ்டிரன். 3 தடவை கிடாலும் நல்வாம சொல்றேன். இத அப்பவே இருங்க. பெரிய இவருக்கு மட்டும் அறிவு இருக்கு. நான் அறிவு அவசியம். அறிவு இருந்ததா யாரும் வந்து சொல்லிருக்கா? அறிவு இருந்ததா பாட்டை விட்டு குத்திர வாய் தெரிச்சு வந்துருச்சு. ஒரு கேள்வி கேட்கிறேன், அது பதில் மக்கள் இல்ல இல்ல அறிவு இருக்கா? கேட்கிறேன் உனக்கு அறிவு இருக்கு அவசியம் வச்சுக்க. பாண்டவர் 5 பேர் சொல்ல மக்கள் இல்ல. நிப்பாட்டு சொல்றேன். ஒரு பாடு ஆரத்துல பாடு. இருங்க. நிப்பாட்டா எல்லா தொகை நீங்க எல்லா தொகை நீங்க கொடுத்துருவீங்களா? முடிய இருங்க. ஆமா, காலைல சம்பளம் உள்ள கொடுக்காட்டே கேட்கணும் கத்துவிய. இதுல இல்ல நீ மட்டும் என்ன கையாத்து உள்ள போறியா? அப்படியே சும்மா 6000 ரூபாய்க்கு 1 ரூபா கொடுத்தாலும் ஐயா எனக்கு வேணும் ஆட்டத்துக்கு 2 ரூபா கொடுங்க. ஏன் குதிக்கிறா? ஏன் குதிக்கிறியா? குதிக்கிற உங்கள்ட்ட எல்லாம் உயிரை கொடுத்து கத்துறோம்ல. இதான் கொடுத்து கத்துற உயிரை கொடுக்குறாரு. அம்மா எடுத்து வாங்க வரப்பட்டாங்க. நீங்க வர போயிட்டீங்க. பேச்சனை பண்ணுங்க. ஒரு சின்ன விஷயம். தரும இரு தருமன்றது பேர் இல்லையா? தருமன்றது பேர் இல்லையா? பேர் இருக்கு. அதான் இது சிறந்த காதல வாங்கு. தருமன்றது பேர் இல்ல. பேர் இல்ல, பட்ட பெயர். பட்ட பெயர். அப்ப அப்பா அம்மா வச்ச பேர் என்ன? யுதிஷ்டிரன். இப்ப 5 பேர் பேரையும் சொல்லு. யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். பெட்டிக்காரே இப்பதான் 5 வந்திருக்கு. தர்மனுடைய பட்ட பெயர் ஏற்கனவே நீங்க சொல்லிருங்க. இருங்க, பிறக்கை பண்டிகை சொல்றேன். அதுல இயற்பெயர் என்னமா பிறக்கும் பொழுது வச்சிருப்பான்னு கேட்டீங்க, சொன்னேன். அதே மாதிரி இல்லமா இது பட்ட பெயர் அவருடைய இயற்பெயர் பிறக்கும் பொழுது வைத்த பெயர் கேட்டா சொல்லிட போறேன். இதுக்கு இப்படியே சுத்தி வாங்கி இருக்குன்னு நான் பள்ளிக்கூடத்து வாத்தியார் வேலைக்கு வந்திருக்கேன். உனக்கு தெரியல சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். தர்க்கா நான் கேட்டா நீ சொல்லணும். அதுக்கு நீ சம்பளம் வாங்குற அதே வந்திருக்க. சரியா? மகாபாரதத்தை எழுதுறவர் யாரு? வேதவியாசர். வேதவியாசர் சொல்ல விநாயகர் பெருமாள் எழுதினார். விநாயகர் பெருமாள் எழுதினார். வேதவியாசர் ஏன் பேர் வந்துச்சு? வேதம் என்றால் மறை, வியாசனா பிரிப்பவன். வேதத்தை பிரித்ததால் அவர் பேர் வேதவியாசர். வேதத்தை பிரித்ததால் அப்படி பார்த்தா மொத்தம் 28 வேதவியாசர் இருக்காங்க. அதுல இவர் 17வது வேதவியாசர். 17வது வேதவியாசர். இத நல்லா சொல்றீங்க. இப்ப வேதவியாசகர்னு வேதத்தை 4ஆக பிரித்து கொடுக்கப்பட்டதால் வேதவியாசகர். ஆமா. அவருக்கு பிறக்கும் பொழுதே ஒரு பெயர் இருக்கு. என்ன பெயர்? அப்படியா? நான் நெருடலான பேர் கேட்டா இந்த அம்மா நெருடலான பேரா கேட்பாங்க. பதில சொல்லுங்க முதல்ல. வாய சரி. காது வரைக்கும். வேதவியாசர் என்பது பட்டபேர். வேதத்தை பிரிச்சதால வேதவியாசர். அப்ப இவர் 17வது வேதவியாசர். இவருக்கு பிறந்த உடனே ஒரு பெயர் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அம்மா கிறிஸ்து தோய்வாயனன். இப்ப சொல்றீல. அப்ப நான் கேட்கும் பொழுது யார் எழுதுனா அப்படி கேட்கும் போது என்ன சொல்லிருக்கேன்? கிருஷ்ண தோபாயனா சொல்ல விநாயகர் பெருமான் எழுதினார். கேட்டுதா அறிவாளி முட்டாள். உன்னை மாதிரி அடிமுட்டாள தெரிஞ்சா அந்த லட்சணத்துல இருக்கும். அடே பாதி இருங்க. திருச்சி ஒரு விஷயம் நீ கேட்கணும் எப்படி நீ கேட்கணும்? இப்ப நான் வேதவியாசம் சொன்ன உடனே நீ நியாயமா அதை மறுத்து இருக்கணும். ஏன் இயற்பெயர் இடத்துக்கு நீ இப்பதானே போற? இருங்க, நியாயமா மறுத்து இருக்கணும் அப்படின்னாக்க நான் எந்த தெரியுமா தெரியலையா தெரியலையே. சரி பண்ணி தெரியாம நீங்க நிக்கலாம். இப்ப அசிங்கப்படுத்தலாம். யாரு அப்படி இது நீ அசிங்கப்படுத்துற மாதிரி கனவு வந்து வச்சுக்கவே எப்ப இடம் பட்டுன்னு முடிச்சுக்க. ஏன்னா உன் வாழ்க்கையில ஜென்மத்துக்கு அப்படி சம்பவம் நடக்கும். நான் எப்பவுமே முடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நான் தூதரா வந்திருக்கேன். பாண்டவருடைய மனைவி பேர் என்ன? பாண்டவருடைய மனைவி பேர் பாண்டவோட குந்தி. இது குந்தி தேவி. இதான் காதல வாங்கி பேசுறது. என்ன பாண்டவருடைய மனைவி பேரா பாண்டவனுடைய பேரா? பாண்டு சொல்ல பாண்டவர் சொல்றீங்களா? பாண்டவர் தான் சொன்னேன். காதல குதிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. 5 பேருக்கு அழியா பத்னியாக வாழ்பவள் திரௌபதி. பாஞ்சாலி என்ற பெயர். துருபத மன்னன் மகளா பிறந்ததால திரௌபதி. பாஞ்சால தேச இளவரசின்றதுனால பாஞ்சாலி. பேரு பேரா? அந்தம்மா பேரு இல்ல திரௌபதி தான். இல்ல இது திரௌபதி தான். இல்ல இருங்க. ஆமாமா துருபத மன்னன் அவங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? துருபத மன்னன் மகளா பிறந்ததால திரௌபதி. பாஞ்சாலின்னு சொல்றோம். பாஞ்சால தேசத்து இளவரசியா பிறந்ததால பாஞ்சாலி. பேரு எங்க அவளுக்கு ஆரம்பத்துல திரௌபதி தான் பெயரு. பெயரே திரௌபதி. அப்ப என்ன பேர் சொல்லுங்க நீங்க? பேர் இல்லைன்றியா? பேர் இல்லைன்ற சத்தியமா? அப்படிலாம் பேர்லாம் கிடையாது. உள்ள 2 பேர் உள்ள பேர் தான் சொல்லி தெரியலன்றா இல்லன்னு சொல்லாத. நீங்களா ஒரு பெயர் வைக்க போறீங்களா புதுசா? நானே பேர் வைக்கிறேன்டா. ஆமா. பேரை சொல்லிட்டேன்னா என்ன செய்யற? பேர் தான் நான் சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க சொல்லாதீங்க. பேரே இல்லையே, அது பட்ட பேர் இல்ல. பட்ட பேரா? ஆமா. பிறந்தவன் வச்ச பேர் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. கண்ணவர மாவட்டம் இருக்கார்ல, ஆமா. கண்ணவர மாவட்டத்துக்கு என்ன இயற்பெயரோ அந்த இயற்பெயர் தான் இந்த பிள்ளைக்கும். உண்மைதாமா?
கண்ணபுரம் என்ன நிறத்துல இருப்பாரு? கருப்பு நிறத்துல இருப்பாரு. கார் மேக வண்ணான்றோம். ஆமா. கார்னா கருப்பு. கருப்பு. கருமணியில் மேகம் கொண்டதால கண்ணன் கரைந்து இருக்கிறனால அவர் கார் மேக வண்ணா அப்படின்னு சொல்றோம். அப்ப கண்ணன் கரைந்து பிறந்ததால கண்ணபுரம் இயற்கையில் வச்ச பேரு கிருஷ்ணர் தான் அவரோட பேரு. அவருக்கு பேரு. அதே போல இந்த பள்ளி பாட்டா அட்ட கருப்பு கண்ணன் கரைன்னு ஒரே நடத்துல யாரு? பாஞ்சாலியம்மா பிறந்தவனே கருப்பா பிறந்ததால கருப்பா இருந்தாலும் பேரு அழகி தெரியுமா? அதெல்லாம் மறுக்கல. அப்படி பிறந்த அவருக்கு பிறந்த வச்ச பேரு கிருஷ்ணனை. இவர் பேரு கிருஷ்ணன், இந்த அம்மா பேரு கிருஷ்ணனை. பிறந்த வச்ச பேரு இதெல்லாம் மாற்று இடத்துல. நீங்க கேட்ட கேள்விக்கு பூரா பதிலுக்கு நானே தான் பதில் சொல்லிட்டு வந்தேன். கேட்ட நீங்களே பதில் சொல்றீங்க. இருங்க, அப்புறம் நீங்க தான் சொல்ல வேண்டாமா? நான் 2 பேரும் சொன்னேன். உன்னை வாயை பிடிச்சி தச்சு வச்சேன் நானு. உன்னை கேள்வி கேட்காத உன்னை தச்சு வச்சனா? இருமா தர்க்கா. யார் வேணா கேட்கலாம், சட்டம்லாம் கிடையாது. நான் தான் 2 பேரும் சொன்னேன், ஒரு பேரை நீங்க சொல்ல மாட்டீங்களோ? அது இயற்பெயர் இல்ல. இயற்பெயர் இருங்க, இயற்பெயரா பட்ட பெயரா? அந்த பட்ட பெயரே 2 பேரும் நான் தான் சொன்னேன். நீங்க சொன்னீங்களா? நான் தானே சொன்னேன். 1000 பேர் சொல்லலாமா? நீ பழனிக்கு போனா பழனின்னு சொல்லலாம், பொதுனின்னு சொல்லலாம், சித்தர் வாழ்வுன்னு சொல்லலாம், நெல்லிவனம் சொல்லலாம். இது எல்லாமே பட்ட பேர். திருஆவில கூடியான பேரு. அது மாதிரி பட்ட 1000 பட்ட பேர் சொல்லி என்ன இயற்பெயர் ஒன்று வரும்ல. எத்தனை வருடம் வனவாசம் போனாங்க? 12 வருடம் வனவாசம் சென்றார்கள். நீங்க கூட நல்லா பேசுறீங்க. என்னையே முட்டாள ஓயாமே. இதை பிரிக்க புரியா? 12 வருடம் வனவாசம் நீங்க சொல்லிட்டீங்கல்ல. எத்தனை வருடம்? எந்த ராமாயணத்திலேயும் வனவாசம் போயிருக்காங்க, சரி, மகாபாரதத்திலேயும் வனவாசம் போயிருக்காங்க. எதுல இருந்து நீங்க கேக்குறீங்க? இரு, நீ என்ன அர்த்தத்துல பேசுற? இவன் நேரம் நம்ம பேசுறோம், ராமாயணமா பேசுறோம். இப்ப பேசுறோம்ல. இல்லங்க, ராமாயணம் பேசுறது. அப்ப இதுல பேசுறது மட்டும் மகாபாரதம் பேசுறான், மகாபாரதம் மட்டும் தான் பேசுறீங்க. இப்ப உன் குடும்பத்தை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அண்ணன் பேர் என்னமா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்றேன். உங்க அம்மா பேர் என்னமா விசாரிச்சுக்கிட்டு சொல்றேன். உங்க அப்பா பேர் என்ன கேட்கும் பொழுது நீ ஊர்ல எவன் பேரை சொல்லி புரியுது. ஏன் அப்பா பேர் கேட்ட எங்க அப்பா சொல்லணுமா? ஏன் ஊர்ல இது எந்த அளவு முட்டாளமா இருக்கும் அந்த அளவு இதுவும் இருக்கு. இருமா பேசுறது மகாபாரதம் பத்தி. மகாபாரதம் வனவாசம் இருக்கு, அதைத்தான் சொல்லுவாங்க. ராமாயணம் பேசுறாங்க. என்ன கேள்வி கேட்கிற நீ? யாரு திமுறா பேசுறதுக்கு ஏதாவது பேசக்கூடாது. பெட்டுக்கறீங்களே முடிஞ்சிக்கல. பொட்டியை நொறுக்க போல இருப்பேன். நான் பொட்டியை விடுவேன். கை தட்டுங்க, கை தட்டுங்க. நீங்க சண்டை பிடிக்கிறதுக்கு அதை ஏதாச்சும் ஒன்று நொறுக்கணும் தானே நாரதர் உக்கிரமா இருப்பாரு தெரியும். ஏன்னு கேட்டேன். வாயு மட்டும் இல்ல, மகாபாரதம் 12 வருஷம் மறுக்க போறியா? இல்ல மறுக்கிற கிடையாது. அப்புறம் நீங்க பேசுறது பத்தி பாருங்க. எதுவும் தெரியாது உங்களுக்கு, என்ன தெரியும் அது வேற விஷயம். தெரியுதோ தெரியல, இந்த சமாளிப்பு திறமை மட்டும் இருந்தாங்க எங்க தெரியுமா? இப்ப நான் பேச மாட்டேங்கிறீங்க. பேச விடுறதில்ல. இப்ப நான் சொன்னது எந்த வேலை தப்புன்னு நீ சொல்ற? இல்ல நீங்க இதை மட்டும் தான் பேச சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க சமாளிக்கிறீங்க. ஆமாடா, இப்ப எதை வேணாலும் கேட்டாலும் பதில் சொல்லு. என்ன கேட்டாலும் பதில் சொல்லு, எதுல கேட்டாலும் சொல்லலாம். நம்ம இதிகாசம் பேச ஆரம்பிச்சு சாமி வனவாசத்தை எடுத்து வச்சுக்குவேன். நான் நியாயமா சொல்லிருப்பேன். ராமாயணத்தை கேட்கிறியா இல்ல நம்ம 1.5 மணி நேரம் பேசுறது மகாபாரதத்தை பத்தி. இப்ப நீ வனவாசத்துலன்னா மகாபாரதம் பேசுவோம், ராமாயணத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. சாப்பிடாத பாரு. அப்படிலாம் கிடையாது. நீங்க இதைத்தான் பேசணும், இதைத்தான் பேசணும். நீங்க வேணா பேசுங்க. ரொம்ப அறிவாளி இருப்போம். எனக்கு ராமாயணம் தெரியும், மகாபாரதம் ஏதோ உங்களுக்கு பேசு. எனக்கு எல்லாமே தெரியும். என்ன பேசுறாலும் பேசு. நீங்க என்ன பேசுறாலும் நான் பேசுவேன். பேசுறதுனாக்க நிக்க வச்சு நீ கேள்வி கேட்கலாம். போதுமா? அதான் பண்ணிட்டு இருக்கேன். மகாபாரதம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிக்க வச்சு கேக்குறது. நானும் கேட்பேன். கேளு. அதான் சொல்றேன். 12 வருஷம் வனவாசத்தை எப்படி நானும் தெரிஞ்சாக்க ஆமான்னு சொல்லிடுவேன். என்ன கேட்டாலும் தெரியும் கூட சொல்லிடுவேன். ஆனா சமாளிக்க இருக்க அது எப்படி பேசுற, இது எப்படி பேசுற அப்படின்னு. மகாபாரதத்துல இப்ப 12 வருடம் மகாபாரதத்துல 14 ஆண்டுகள் ராமாயணத்துல வனவாசம். மகாபாரதத்துல 12 வருடம் வனவாசம். 1 வருடம் அஞ்ஞான வாசம். அஞ்ஞான வாசம்னா என்ன? இல்ல நானே பல பேருக்கு காதுல பூ சுத்துவேன். நீ என்ன சுத்த பாக்குற பத்தியாமா? அஞ்ஞானம் என்றால் என்ன? அறிவில்லாதவன் அர்த்தம். அஞ்ஞானம் என்ன? அஞ்ஞானத்தில் மூழ்கி இருக்கிறப்பா. அப்ப அறிவில்லாதவர்களே அஞ்ஞானம். இது அஞ்ஞானம் இல்ல, அஞ்ஞாத வாசம். அஞ்ஞாத வாசம் தான். அஞ்ஞாத வாசம். அதனால எப்படி வாழ்வது? எப்படி வாழ்றதுன்னா எப்படி வாழ்வது? தலைமறைவாக மனுஷனாதான் வாழணும். மனுஷன் என்ன? மனுஷன் மாடு ஆட வாழ்றாங்க. மனுஷன் நீ எதுக்கு மேல கொந்தளிக்கிற? உனக்கு யாரும் சொத்து தராரா? புராணம் பேசுறான், ஒரு தப்புன மாதிரி பேசுறான். சகுனாலே பேசுறீங்க. சவள கிடையாது. அஞ்ஞானம்ன்ற அஞ்ஞானம் இல்லாம அஞ்ஞானம்ன்ற அஞ்ஞாத வாசம். அதுல தலைமறைவாக வாழ்வது நாம் யார் என்பதை அடையாளம் காட்டாமல். ஆமாமா. இப்ப ரவிராஜ மாமா இருக்காருன்னா இவர் அஞ்ஞான வாசம் வாழ்றாருன்னா ரவிராஜாவே வாழக்கூடாது. ஒரு ராமசாமி வேஷம் போட்டு வாழலாம், இல்ல ஒரு தங்கப்பாண்டியன் வேஷம் போட்டு வாழலாம், யாரா வேணா வாழலாம். ஒருவேளை அப்படி வாழும் பொழுது இல்லப்பா இவர் தங்கப்பாண்டியன்ப்பா, இவர் எனக்கு என்னமோ ரவிராஜ் சந்தேகமா இருக்குப்பா அப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னா மறுபடியும் 1 வருஷம் போகணும். இதுதான் மகாபாரத கதையோட நீதி. அப்படிதான் பாண்டவர்கள் 5 பேருமே அஞ்ஞான வாசத்துல தான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டாம
வாழ்ந்தார்கள் அஞ்ஞாத வாசத்துல. வாழ்ந்தார்கள். ஆமா. எங்க வாழ்ந்தார்கள், எந்த இடத்துல வாழ்ந்தார்கள், என்னென்ன எல்லாருமே பெயர் மாற்றப்படுது, என்னென்ன பெயரோடு வாழ்ந்தார்கள். என்ன ஒரு குப்புசாமி, ஒரு ராமசாமி, ஒரு முனியசாமி, ஒரு கந்தசாமி அப்படி வாழ்ந்துருப்பாங்களா? எனக்கு பாருங்க, நான் பேசுற மட்டும் தைய குதிக்கிறதுல நீங்க என்னை பேச விடாம அடைச்சு இல்ல என்ன கேள்வி இது? இந்த வெட்டி சொல்ல என்ன பேர் வாழ்ந்தாங்கன்னா ஏதோ பேர் வாழ்ந்துட்டு போறாங்க, என்ன பண்றாங்க? இருங்க, நீங்க சொல்ல யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுன் எல்லாருக்கும் ஒரு பெயர் உண்டு சரிங்களா? பாஞ்சாலியும் போனா அந்த இடத்துல பாஞ்சாலியும் இருந்தா, அப்ப பாஞ்சாலியையும் சேர்த்து இந்த 6 பேரும் வேறு பெயரோடு வாழ்ந்தார்கள். எந்த இடத்துல இந்த 6 பேர் பெயர் மாற்றி வாழ்ந்தார்கள்? அப்படியா? பதில் சொல்றா திருப்பி கேட்கலாம். சொல்லுங்க. பேச வர மாட்டீங்களா? மாற மாட்டேன். மாற மாட்டேன். மாற மாட்டேன். பத்திர சொல்லுங்க மாதிரி அப்புறம். வாங்க அப்படி. யாருக்கு வென்றவைக்கு என்ன வேணும்? இவன் நேரம் உனக்கான புரியா கூவன நேரம். அதெல்லாம் உன் கண்ணுக்கு பாட்டா தெரியலையா? பட்ட தற்க ஆரம்பிக்கிறேன், அது உனக்கு பொறுக்கல. எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 17 வருஷ அனுபவத்தை என்னை விரும்பி பாட்டு பாடுற ஒரு மனிதர் அண்ணன். மிக்க நன்றி. பாட்டு பாரு. என் பாட்டை எப்ப அவர் ரசிக்கிறேன்றாரோ நீ பாடாம விட மாட்டேன். உனக்கு ஏத்த மாப்பிள்ளைங்க சிறப்பு சொல்ற கேளு. கண்ணன் நானமா உனக்கு ஏத்த கடவுமா, கண்ணன் நானமா உனக்கு ஏத்த கடவுமா, சேர்ந்து வாழ்ந்து நானமா அள்ளி தங்கமே அவனுக்கு நீ வேறு யாரமா, தங்கமே அவனுக்கு நீ வேறு யாரமா, காட்டுக்குள்ளே வாழ்றீங்க பெருகிட்டுமா, கடவுளையே கட்டிக்கிட்ட உனக்கு நட்டமா, சேவலவடி பிடிச்சு நாட்டை காக்கிறானமா, சேவலவடி பிடிச்சு நாட்டை காக்கிறானமா, மாதவனின் வார்த்தகத்தை அணியுங்களாம், ஜெய மாதவனின் வார்த்தகத்தை அணியுங்களாமா. கேட்கவே மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? ஜெயமாதவன் வெள்ளக்காக்கா மல்லாக்க பிறகு நீ ஆமா போட்டுதாமா ஆகணும். என்ன அப்படி ஒன்றும் அவசியம் இல்ல. ஏன் அவசியம் இல்லை? நீங்க சொல்றதை கேட்கதான் நாங்க வந்திருக்கோம் மக்கா. ஆமா ஜெயமாதவன் நான் தானே. நீங்க பார்த்த வார்த்தையை கேட்டுதான் ஆக வேண்டும். மாப்பிள்ளைய சரி மாப்பிள்ளை புரிய மாப்பிள்ளை பிடிக்க கதை நடத்தணும். அண்ணன் கேட்டாரு, அண்ணனுக்கா நான் பாட்டு பாடிட்டேன். இப்ப அஞ்ஞான வாசத்துல மறைந்திருந்து வாழ்வது தான் இன்னார்தான் இந்த உலகத்துக்கு காட்டக்கூடாது. காட்டி தெரிஞ்சு வச்சுன்னா மறுபடியும் வனவாசம் போறோம், மறுபடியும் நீரி. அப்ப ஒவ்வொருவரும் தன் பெயரை மாட்டிக்கொண்டு ஒவ்வொரு வேலை பார்த்தாங்க. 12 ஒரு வருஷம் அஞ்ஞான வாசத்துல எங்க வாழ்ந்தாங்கன்னா அந்த நாட்டோட பேரு விராட நாடுன்னு பேரு. அந்த விராட நாட்டுல பாண்டவர்கள் 5 பேரு, 5 மனைவியாக இருந்த பாஞ்சாலியோடு சேர்த்து 6 பேராக வாழ்ந்தார்கள் அஞ்ஞாத வாசம். இப்ப தருமர் தங்கப்பட்டர்ன்ற பேரோட சொக்கட்ட ஆடுவாங்க தெரியுமா? சூதாட்டம் ஆடக்கூடிய வேலையை பார்த்தால் தருமன் 1. பீமன் வல்லவ தெய்வன்ற பேரோட சமயக்காரன வேலை பார்த்தான் 2. அர்ஜுனே திருகண்ணலை என்ற பெயரோடு பேடியாக ஏறக்குறைய திருநகையாக வாழ்ந்தார் அர்ஜுனே. நகுலே தாமக்கரண்டின்ற பேரோட பசுக்களை மேய்த்துக் கொண்டிருந்தார். சகாதமே தந்திரி பாலன்ற பேரோட குதிரைகளை குளிமாட்டிக்கிட்டு இருந்தானா. 5 பேராச்சா? 5 மனைவி யாரு? பாஞ்சாலி இல்லையா? பாஞ்சாலி விரத சாகினி என்ற பெயரோடு அவளும் ஒரு பணி பெண்ணாக வாழ்ந்தாள். தாங்கள் கேட்ட கேள்விக்கு விளக்கம் எதுனா ஒத்துக்கிறீங்களா? பரவாயில்ல, கேட்ட கேள்விக்கு சரியா சொல்றீங்க. பரவாயில்ல இல்ல அதான் சொல்லிட்டு அப்புறம் என்ன? சரி ஒத்துக்கிட்டீங்களா? இப்ப ஒவ்வொருத்தரும் என்னென்ன வேலை பார்த்தா நான் சொன்னா தருமர் என்னன்னு சொன்னேன்? சூதாட்டார. பீமன் என்னன்னு சொன்னேன்? சமையல்காரன். நகுலே பசு மேய்ச்சான், சகாதேவே குதிரை. சரியா இருந்துச்சா? இடையில அர்ஜுனன் என்ன பண்ணான்னு சொன்ன? திருநங்கையாக வாழ்ந்தோன்னு சொன்னீங்க. என்னவா? திருநங்கையாக, ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு திருநங்கையாக வாழ்ந்தான் அர்ஜுனன். இப்ப நான் கேட்கிறேன், அர்ஜுனன் ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளைதான், உலகத்துக்கே தெரியுமே. கேட்ட கேள்வி ஆம்பளை. ஒரு பரவாயில்ல கேள்விப்பட்டியா? ஆத்து மணல கூட எண்ணிடலாம். அர்ஜுனை கொண்டாடி என்ன முடியாதா? எங்க ஊருக்கு போறோம் அங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையை கொடுத்து வந்துருவேன். மகாபாரதம் படிச்சு தெரியும். அப்ப அவன் ஆம்பளை தானே? ஆம்பளைதான். எல்லாரும் ஆம்பளை வேஷம் போட்டாங்க இல்ல? அர்ஜுனே ஆம்பளை தானே? ஏன் அவன் ஆம்பளை வேஷம் போடாம ஏன் பெண் வேஷம் போட்டு, அது ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம திருநங்கையாக அர்ஜுனை வாழ காரணம் என்ன? நானா கேட்கல, நீங்க கேட்ட கேள்வியிலிருந்து ஒரு கேள்வி உருவாக்கிட்டேன். நான் உங்களை கேள்வி கேட்ட அந்த கேள்விக்குள்ளேயே நீங்க ஒரு கேள்வி நான் பதில் சொல்லாம இல்லையே? பதில் சொன்னா சொல்லிட்டு கேட்டுக்கேன். உன் கேள்விக்கு நான் பதில் சொல்லி நான் சொன்ன கதையிலிருந்து ஒன்று கேட்டுக்கேன். சொல்லு, ஏன் அர்ஜுனே ஆம்பளை மாப்பிள்ளை நான் கட்டிக்க மாட்டேன், போய் கட்ட மாட்டேன்ல? நான் உனக்கு வற்புறுத்தலையே, பதில் சொல்லு.
அப்ப மாப்பிள்ளைய கட்ட வேண்டாம். நான் உன் கையை காணி கட்டி கூட கட்டி வச்சிருக்கேன். மகாபாரத போர் இது கைய ஆமா பிள்ளை பெத்த பிள்ளை உடம்பு சரியில்லை கசாயம் குடிக்க மாட்டுது என்ன உனக்கு மடக்கிட்டு வாயில ஊத்துறது இல்லையா அது மாதிரி கைய வாயை கட்டி என் மச்சான் 2 பேர் இருக்காங்க இந்த என் மாமா ஒருத்தர் இருக்காரு கையை பிடிக்க ஒருத்தர் காலை பிடிக்க கழுத்துல என் மாமா வச்சு கட்டது வேண்டியதான் என்ன குழந்தை வச்சுப்ப ஆனா 4 எலும்பு வச்சுக்கிட்டு எந்த ஆட்டம் அடே அப்பா கடவுளே எனக்கே தாங்கல. மகாபாரத போர் ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு ஒரு சில அஸ்திரங்கள் தேவைப்பட்டது. அப்ப இந்திரன் என்ன பண்றான், இந்திரன்கிட்ட தேடி போற அர்ஜுனன். ஏன்னா இந்திரனுக்கு பிறந்தவன் தான் அர்ஜுனன். தேடி போய் அந்த அஸ்திரங்களை பெற்றுக் கொண்டு வருகிறான். அப்பதான் இந்திரன் சொல்றான், எல்லா அஸ்திரங்களையும் வாங்கிக்கிட்டேன், ஆனா இன்னும் ஒரு அஸ்திரம் இருக்கு, அதை கற்றுக்கொண்டு போ. என்ன அஸ்திரம்? கந்தர்வ அஸ்திரம். அப்படின்றால் கலைகள் சம்பந்தப்பட்டது, இதை கத்துக்கிட்டு போன்னு சொல்ல. அப்ப அர்ஜுனன் சொல்றான், நான் ஒரு பெரிய வீரன், வில்வித்தையில சிறந்தவன், எனக்கு இது தேவை கிடையாது, எனக்கு கத்துக்கணும் அவசியம் இல்லை, எனக்கு வேணா நான் போயிட்டு வரேன்னு வர்றான். அப்ப கேட்கல, மறுபடியும் என்ன பண்றாரு, இல்ல இதை கத்துக்கிட்டு போன்னு சொல்லி ஊர்வசியை நியமிக்கிறாரு. அப்ப நியமிச்சு ஊர்வசி எல்லா கலைகளும் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்கும் பொழுது அர்ஜுன் மீது ஒரு ஆசை ஏற்பட்டது. அந்த ஆசை ஏற்பட்டு ஊர்வசியோட ஆசையில் மயங்காதவர்கள் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பெயர் அழகி. அர்ஜுனும் சாதாரண பட்டம் கிடையாது. அதனாலதான் நீங்க சொன்னது போல 1000 எண்ண முடியாத மனைவிகள். அப்ப அந்த ஆசையை ஊர்வசியாகப்பட்டவனை வெளிப்படுத்துற அர்ஜுனன்ட்ட அந்த ஆசையை நிராகரிக்கிறான். காரணம் என்ன, நான் ஏத்துக்க மாட்டேன். என்ன காரணம், எனக்கு கலைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்ததால நீங்க குருவுக்கு சமம். அதே போல என்னுடைய தகப்பன் அந்த ஸ்தானத்துல வந்து தாய் ஸ்தானத்துல இருக்கீங்க. ஏன்னா இந்திரனுடைய பிள்ளை அர்ஜுனன், இந்திரனுடைய மனைவி ஊர்வசி. அப்ப அப்பாவோட பொண்டாட்டி அம்மா மரம் இல்லையா, அங்க நடனமாடக்கூடியவர்கள் இல்லையா, அதனால தாய், நீங்க தாய்க்கு சமம், என்னுடைய கலைகள் கற்றுக் கொடுத்தனால குருவுக்கு சமம், அதனால உங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு ஆசைக்கு இணங்க மறுக்கிறார். அப்பதான் பார்த்தா ஒரு பெண்ணோட ஆசைக்கு இணங்க மறுத்த காரணத்தினால் இந்த ஆண்மை இருக்கனால தானே நீ இப்படி இல்லாம ஆசைக்கு இணங்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி உனக்கு ஆண்மை இல்லாம போக கடவுது அப்படின்னு சாபத்தை கொடுத்த சாபம் திரும்ப பெற மாட்டாது. மறுபடியும் உணர்ந்து ஒரு வரத்தை கொடுக்கிறார். என்ன வரம்? அப்ப ஆண்மை இல்லாமல் போக கடவுள் சாபத்தை கொடுத்தாச்சு. ஏதாவது ஒரு வருடம் மட்டும், இந்த சாபம் அளிக்கிறனால இல்லையா, அதனால ஏதாவது ஒரு வருடம் மட்டும் திருநங்கையாக, ஆணாகம் இல்லாம பெண்ணாக இல்லாம ஆண்மையை இழந்து திருநங்கையாக வாழ கடவுது. அந்த ஒரு வருடத்தை எந்த வருடம் என்று நீயே தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்தாங்க. அதான் பார்த்தான் கடைசி மறைந்திருந்து வாழ்ந்தார்கள் பத்தியா, அப்ப எல்லாருமே ஆண்களாக வாழ்ந்தார்கள். அப்ப இந்த ஒரு வருடத்தை அங்கு பயன்படுத்தி நீங்க சொன்னது போல பிரிகட்டளை என்ற பெயரிலே அர்ஜுனன் பேடியாக வாழ்ந்தான். வாங்கிய சாபத்தையே வரமா மாத்திட்டான். சாபத்தையே வரமாக மாற்றி பெண்ணா வாழணும் புடியாகி போச்சு. ஆம்பளை அப்ப ஆணவம் கூட பெண்ணும் இருக்கக்கூடாது. ஆணவம் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் திருநங்கைன்றோம். அப்ப அந்த ரூபத்துல ஒரு ஆண்டுகள் வாழ்ந்தா அந்த சமயத்துலதான் துரியதன் வந்து போர் கொடுக்கிறேன். பெண்ணா இருந்தவன் போருக்கு போறேன், ஆடை விலகுது, அவன் உண்மையிலே பெண்ணா இருந்தா மார்புல கொங்கை இருக்கும். அவன் திருநங்கையா இருக்கா இல்லையா, மார்புல கொங்கை இல்ல. ஏன்னா பெண்ணுனா கொங்கை இருக்கு, கொங்கை இல்லையே. அப்ப யாரு கண்டுபிடிக்கிறாங்க, இவன் அர்ஜுனங்க புரியுதா என்று சொல்லி 13 ஆண்டுகள் முடிவதற்குள்ளாக பார்த்ததா சொல்லி விதி நடந்தது. மகாபாரத போரும் நடந்தது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அர்ஜுனை வாங்கிய சாபம். நியாயம் இல்லையா? ஒரு கதையில் இத்தனை கிளை கதைகள். சரிமா, முருகனை கட்டிக்கிறியாமா? மாட்டேன். கட்டிக்கமா? கட்டிக்க மாட்டேன். கட்டாம நடந்து போக முடியாது. நீ முடியாதுன்னு சொல்ற, அப்புறம் கட்டிக்கலாமா? சாமி இதுங்க கல்யாணம் தான் வேண்டாம். உலகத்துல கல்யாணம் பண்ணி யாரு நல்லா வாழ்ந்துருக்கா சொல்லுங்க. வாழ்க்கையை இவ்வளவு வெறுப்பதற்கு காரணம் என்ன? வேண்டவே வேண்டாம்ப்பா. என்னமா பாருங்க, இப்பதான் கதைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? 5 பேருக்கு ஒருத்திய வாழ்ந்தா யாரு? ஆஜாலிதான். ஆனா ஒழுங்கா வாழ முடிஞ்சா, சந்தோஷமா வாழ முடிஞ்சா பாத்தீங்களா? அவ கல்யாணம் பண்ணா அத்தனை பேர் சபையில பாருங்க, எல்லாருக்கும் தன் மானமே போச்சு. 5 புருஷன் இருந்து தன் பொண்டாட்டி மானத்தை, ஒரு புருஷனா இருந்தாலும் நல்லா சம்பாதிச்சு போடுறாங்களோ, சந்தோஷமா வச்சிருக்காளோ இல்லையா, தான் பொண்டாட்டியோட மானம் தான் புருஷ கையில. ஆனா 5 பேர் அடிமையா இருந்து ஒரு பொண்டாட்டியோட மானத்தை காப்பாற்ற முடியல பாத்தீங்களா? உலகத்துல 5 மனைவி என்ன சொன்னாலும் கூட அந்த பிறவியில தான் 5 பேர் வேற வேற. ஆனா அவங்க 5 பேரு முன்னாடி ஒரு பிறவியில ஒருத்தன். அப்ப கணக்கு என்ன வருது, ஒருத்தன் 5 உருவம் மாற எண்ணங்கள் எல்லாமே ஒண்ணுங்க. அதனால அவன் ஒருவனுக்கு ஒருத்தின்றத கணக்கு வருது. 5 பேரா இருக்கட்டும், ஒரு ஆளா இருக்கட்டும், அதுவெல்லாம் ஒருவனுக்கு பிறகு தீயில இறங்கி கற்பை நிரூபிச்சுதான் இன்னொருத்தர போய் கூட நடத்துறான். அதனாலதான் 5 பேருக்கு மனைவியா வாழ்ந்தாலும் அழியா பத்திரின்னு பட்டம் வாங்கினால
நீ வாங்கு. பட்டை வாங்கினாளா? அத்தனை பேரும் ஆம்பளை நிற்கும் போது சபையில வந்து அவளை கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு வாழ்க்கையில எனக்கு புருஷனே வேண்டாம், என் புருஷனா இருக்க தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்டு எடுத்துட்டு வந்த வாழ்க்கையில சோதனை வர்றது இயல்பு. அந்த சோதனையை உடைச்சு யாரு சாதனையா மாத்துறாங்களோ அவங்க சரித்திர தினம முடியும். எனக்கு சாதனை இல்லாத தேவையில்லை, புருஷனே வேண்டாம். வேணாமா? கட்ட மாட்டியா? அண்ணு பகலும் இந்த அவஸ்தையை விடுத்து அவனிகோ இது பசினை மடுத்து சொல்லும் கேனமா பையன தவ வேணும் புள்ளி வந்தவரே உனக்காக நான் சொன்னேன் போய் இந்த தினவே மனக்கவலை கொள்ளாத ஆடிகட்டி என்பதானே சொல்லும் கேனமா கொண்டு கொடுப்பேன் முறையோ பாவம் காட்டுல திரிகிற உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்த மாப்பிள்ளை பார்த்தோம்னா யாரை கேட்கிற கூட்டிக்கிட்டு என்னங்க இருங்க சாமி, நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு ஏந்த மாதிரி நீங்க மாப்பிள்ளை பார்க்கல. ஏன்னு கேளுங்க, நான் கல்யாணம் பண்ணா மாமனாரும் இருக்கக்கூடாது, மாமியா இருக்கக்கூடாது, கொழுந்தனாரும் இருக்கக்கூடாது, நாத்தனாரும் அறவே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட குடும்பத்திலே எனக்கு தெரியல அந்த உலகத்துல இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன நீ குடும்பத்தை வர இடங்களா இருக்கு சாமி, இதை கேளுங்க. இவங்க எல்லாம் இருக்க கூடாது, அந்த குடும்பத்துக்கே நான் போக மாட்டேன். நான் சொல்லியிருக்கேன், நீங்க என்னன்னா ஏற்கனவே பொண்டாட்டி வச்சிருக்கவருக்கு நான் பொண்டாட்டி ஆத்தாடி தலையெழுத்து இதுக்கு கல்யாணமா வாக்கப்பட்டதே வாழணும். உன் தலையில எழுதி கல்யாணமே வேண்டாம், ஒழுங்கா போயிருங்க கட்டு. ஆனா ஏன் இன்னும் நின்றுகிட்டே இருக்கீங்களே, எப்பதான் நீங்க போவீங்க? எப்பதான் போவீங்களா? சரி, உங்களுக்கு இதான் வேலையே தானே. மாப்பிள்ளை உன்னை என்ன சாதாரண மாப்பிள்ளை வந்து வந்திருக்கேன். முருக கடவுளா? நீ ஒரு தமிழச்சி தானே? தமிழச்சி. உலகத்துல எந்த முருகா கடவுள் இருக்கா? யாருக்குமே கிடையாது. தமிழ் கடவுள் யாரும் சொல்றோம்? முருக பெருமானே. கட்டுமா ஜாடிக்கேத்த மூடி வந்து சேர்த்துக்க. அதுக்காக நான் கட்ட முடியாது, எனக்கு விருப்பம் இருந்தா கட்ட முடியும். உங்களுக்கு கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அருகே வளர்ச்சிருவி இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கும் திருமணம் செய்யப்பட்டால் என் பெயர் நாதனவள பிரம்ம முடிச்சவள. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அறிகின்றி உன்னை முருகன் திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்று உன்னை விடவே மாட்டேன். அவர் நாரவர என்ன இன்னைக்காவது உடைந்தாங்க உடைய மாட்டேங்குது. ராமசாமி என்ன உடையலாக இன்னைக்கு நான் உடைச்சிருவேன். என்னைக்காவது ஒரு நாள் சாந்தமாயிக்கும். முதல்ல போயிட்டாரா? அவர் போயிட்டாரு. எனக்கு கல்யாணம் ஏமா நெசமாலுமே உனக்கு அந்த ஆசை இல்லை? கல்யாணம் சொல்ற அப்புறம் ஆசை எல்லாமே இப்ப கல்யாணம் பண்ணிக்குவாங்க. எனக்கு கல்யாணம் யார்? நானா? நீங்க வேற 5 வயசுல அவரையே நினைச்சு இப்படி திரும்பா இழைச்சு போயிட்டேன். அப்ப உங்க எவ்வளவு கவலை இருக்கு தங்கச்சி மேல. அதனாலதான் வேண்டிக்கு சீக்கிரமே அவர் வரணுடைய அப்படியே கண்களை பற்றி கொண்டு சொல்ல வேண்டாம். இப்படிலாம் பேச வர்றவர் என்ன பண்ண மூணுமே ஆசையெல்லாம் கிடையாது. இல்லைனாக்க என் மனசு அரைஞ்சிருப்பாரு. அரைஞ்சு வரும்போதே மாப்பிள்ளையை கூட்டியாந்து கல்யாணத்தை பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாரு. மாப்பிள்ளை நானே இருக்க அவசரம் தெரியாம மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் நீ இதையே சொன்னா எப்படி இருக்கும்? இப்படி எல்லாம் பேசினாதான் போயிட்டு மாப்பிள்ளையோட வருவாரு. கல்யாணம் எல்லாருமே வந்து சேருங்க. முதல்ல முருகா என்னை மன்னித்து சீக்கிரம் உன் தரிசனத்தை காட்டுவாயா?